டேஸ்டியான போபா காஃபி வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஜவ்வரிசியை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் அரைச்ச ஜவ்வரிசி பவுடர், கொக்கோ பவுடர், சுகர் பவுடர், மிதமான சூட்டில் இருக்க தண்ணி சேர்த்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி பவுடரை சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த பால்ஸை கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இதுக்கு நம்ம ஒரு கேரமல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் சுகர், ஃபில்டர் காஃபி, தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்ச போபா பர்ல்ஸையும் சேர்த்துக்கோங்க. மிக்சியில் சுகர், காஃபி பவுடர், மிதமான சூட்டில் இருக்க தண்ணி சேர்த்து அடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ போபா காஃபி செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு போபா பர்ல்ஸை சேர்த்துக்கோங்க. அது கூட ஐஸ் க்யூப், நம்ம ரெடி பண்ணி வச்ச காஃபி பிளெண்ட், அது கூட சில்லுன்னு இருக்கிற பால் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம போபா காஃபி ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.